ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. என்னைக்கு எதுக்கு இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் பாப்பாவுக்கு கொஞ்சம் ட்ரெஸ் வந்திருக்கு. அதை உங்ககிட்ட காமிக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரி வாங்க என்ன ட்ரெஸ்ன்னு பார்ப்போம். பார்க்கலாம். பேக் கொஞ்சம் பழமை வாங்கிட்டு அதான் அப்படி இருக்கு. அழகா இருக்குல்ல. உள்ளோ இது சின்ன பொம்மை வேற இருக்கு. இது அப்புறம் மூணு ஃப்ளவர் கொடுத்துருக்காங்க, பூ வேற கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இது இப்போ போட முடியாது, எப்படியும் ஒரு 4 மந்த் 5 மந்த்துக்கு அப்புறம் தான் பாப்பா கொஞ்சம் புஷ் புஷ்ன்னு வந்து பிறகு தான் போட முடியும். சரி ஓகே, நல்லா இருக்கு. அப்போ இப்போ போட முடியாதா? போட முடியாது, ரொம்ப சின்ன பொண்ணு. ரொம்ப சின்ன. இது எதுக்குள்ளது? இது வந்து இந்த ஃப்ராக் அழகா இருக்குல்ல. ஆனால் கடிக்காது. இல்லை இது வந்து குத்தாது, ரொம்ப இது கிடையாது. இதுக்கு வந்து இது கூட வந்து பேண்டிஸ் இல்லைங்கிறதுனால தனியாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதனால் அப்புறம் அடுத்தது இது பார்த்தீங்கன்னா ஸ்கர்ட் மாடல் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. சொல்லுங்க. நல்லா சட்டன்லையும் கொஞ்சம் சவுண்டாக பேசினா மக்களுக்கு போய் சேரும். நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தாங்க சவுண்டு பத்தல அப்படின்னு சொன்னாங்க. என்ன புரியல, கேட்கல அப்படின்ட்டு, அதனால் சவுண்டு. சரி ஓகே. இது பார்த்தீங்கன்னா பெல்ட் மாதிரி போடுவாங்கல்ல பசங்க, வந்து டவுசர் போட்டு டிஷர்ட் மாதிரி போடுவாங்கல்ல, அந்த மாதிரி இதில் உள்ளே வருமா வெளியே வருமா அதுதான் எனக்கு தெரியல. வெளியே தான் வரும்னு நினைக்கிறேன். அப்படியா? ஆனால் க்யூட்டாக இருக்கு, சின்னதாக இல்லை? நல்லா இருக்கு. ஐயோ இது உள்ள போட்டா எப்படி இருக்கும்? பேக்ல போட்டா எப்படி இருக்கும்? கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லாம் போட்டு பார்த்துட்டு அப்புறம் ஒரு நாள் இந்த போட்டோ எடுத்துட்டு அப்புறம் காமிக்கலாம். நெக்ஸ்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ராக். இதுலேயும் நல்லா ஸ்டீல் எல்லாம் வந்துருக்கு. ஆமாம், இதில் பெரிய பொருளாக கொடுத்துருக்காங்க. ட்ரெஸ் போட்டால் கால் வெளியே வந்துடுமா? இதில் வந்து இதுவும் இப்போ போட முடியாது. இது எப்படியும் எனக்கு தெரிஞ்சு 1 வயசு இருந்தாலும் அப்புறம் 1 வருஷம் வெயிட் பண்ணணுமா அந்த ட்ரெஸ் போடுறதுக்கு? ஆமாம். ஓ மை காட், அது வரைக்கும் ட்ரெஸ் எடுக்காண்டா. ஆமாம், அவ்வளோ ட்ரெஸ் இருக்கு. ஸோ மேகாவை விட எனக்கு அதிகமாக தெரியுது ட்ரெஸ் வந்துருக்குது. அப்புறம் ட்ரெஸ் இது வந்து கோட் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஆனால் கழட்ட முடியாது, அதிலே அட்டாச் பண்ணியிருக்கு. ஒரு குட்டி பட்டர்ஃப்ளை. ஆமாம், குட்டீஸ்க்கு இருந்தாலும் பொண்ணாக பிறந்தாலும் இப்போ பொதுவாகவே பொண்ணாக பிறந்தா லக்கு தான். அழகாக விதவிதமாக ட்ரெஸ் போடலாம். லக்கு அவங்களுக்கா பொண்ணுக்கா? பொண்ணு பெற்றவங்களுக்கு கஷ்டம்தான், பொண்ணுங்களுக்கு வாயிலே குத்தணும். பசங்கன்னா ஒரு ஃபேண்ட் ஒரு டிஷர்ட் டவுசரோட முடிச்சிடலாம். ஆனால் எனக்கு வந்து சின்ன பிள்ளைக்கு இந்த மாதிரி விதவிதமாக ட்ரெஸ் எடுக்குது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். லேடிஸ் தான், அதாவது பொண்ணுங்களுக்கு தான் இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் எடுக்க முடியும். நமக்கு போட்ட ட்ரெஸ் எல்லாம் போடணும், பொண்ணு வாங்கியிருந்தாங்கன்னா அது முடியும். பொண்ணுங்களுக்கு வந்து அப்படி கிடையாது, விதவிதமாக முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, பீரோவில் நமக்கு இடமே இருக்காது, கண்டிப்பாக இருக்காது. உங்கள் வீட்டில் எப்பதான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி லாஸ்ட் நமக்கு கீழே வந்து அப்புறம் வெளியே போயிடுவோம். இவங்க ட்ரெஸ் மட்டும் ஃபுல்லாக ஆயிரும். சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுவும் அப்படிதானே? ஆமாம் ஆமாம், நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. ஃபுல் ஹேண்ட் வேற பாருங்க, நெட்டில். ஆமாம், சூப்பராக இருக்கு.
அழகாக கொடுத்துருக்கு. இதுவும் 1 வயசுக்கு அப்புறம் தான் போட முடியும்னு நினைக்கிறேன். இதுவும் 1 வயசு தான். அப்போ 1 வயசு கழிச்சு தான் பார்க்கணும் வெயிட் பண்ணி. அப்புறம் எத்தனை ட்ரெஸ் நீ கவுண்ட் பண்ணலையா? ஓகே பரவாயில்ல பண்ணிக்கலாம். இல்லை மொத்தமாக முடிச்சுட்டு இங்கே பார்த்தீங்களா வானவில் மாதிரி பல கலரில் இருக்கு. நல்லா இருக்கு. இதில் 2 பூ வேற போடலாம். ஒரு 4 months 5 months அப்புறம் போடலாம். ஆனால் கொஞ்சம் பிடிச்சி தான் போட முடியும். ஆமாம் பாப்பா இப்போ அதெல்லாம் இல்லை. இதில் பாதி ரொம்ப சொத்தோண்டு தான் இருக்காங்க. ஆமாம் ஆனால் அழகாக இருக்கு வானவில் மாதிரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா பார்க்க பெருசாக மடிச்சு வச்சுக்கணும்னு நினைச்சேன். அப்படி இல்லையோ? இல்லை இல்லை இல்லை. இது பார்த்தீங்கன்னா சாரி பின்னாடி ஷால் மாதிரி தொங்க விட்டுருக்கு. க்யூட்டாக இருக்குது. நல்லா இருக்குல்ல? ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்டோன் ஒர்க் வச்சு பாப்பா இந்த ட்ரெஸ் போடும்போது நின்னாங்கன்னா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். அப்போ ஆனால் அப்போ ஃபோட்டோ ஷூட்டிங் நல்லா இருக்கும். இப்படிதான் விரிஞ்சு கலரும் நல்லா இருக்குது. நிறைய துணி இருக்குல்ல. இல்லை நிறைய அப்போதானே பஃபன் இருக்கும். நல்லா இருக்கு. இப்போ ஆரம்பத்தில் நம்ம மாடல்லாம் ஸ்டைலாக வாங்கினா அதுக்கப்புறம் வந்து அவங்க அதானே எதிர்பார்ப்பாங்க. இருந்தாலும் பெரிய பிள்ளைங்களை விட சின்ன பிள்ளைங்களுக்கு தான் இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டு அழகு பார்க்க முடியும். கண்டிப்பாக உண்மைதான். ஒத்துக்கிட்டு இது வந்து கொஞ்சம் நல்லா போட்டுடலாம். இப்போ வந்து 40 நாளில் பொதுவாக சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து இந்த காட்டனில் பட்டன் வச்சு மாட்டுற மாதிரி அப்படி ட்ரெஸ்ஸு தான் போடுவாங்க. எங்கள் ஊர் சைடு அப்படி எல்லா ஊரும் சைடும் அப்படியான்னு தெரியாது. 40 நாளுக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டு விட்டுருவோம். இது காட்டன் இல்லையா? அதனாலும் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸே பொதுவாகவே பரவதான் போடுவாங்க. இன்னும் 10 நாளில் நாங்கள் போட்டுருவோம். அதுக்கப்புறம் தரிசிட்டாங்கன்னா கஷ்டம். இதுவும் அப்படிதான். இதுக்கும் உள்ள கொடுத்துருக்கு. பார்த்தீங்கன்னா 2 பொம்மை கொடுத்துருக்காங்க. ஆமாம் பொம்மை இருக்குது. சூப்பராக இருக்குது. ஒயிட் ட்ரெஸ்ஸு போட்டோன்னா வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு வந்துடுவாங்க. எப்படியும் ஊந்துக்கிட்டே அடுத்தானே. ஆமாம் ஊந்ததுக்கப்புறம் போட்டால் இப்போ போட்டால் ஊற மாட்டாங்க. படத்துலேயே இருப்பாங்க. துவைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அப்புறம் இதுவும் ஃப்ராக் தான். இதுவும் சீக்கிரம் போட்டுடலாம். இது காட்டன் தான். கீழே வந்து நெட்டு, மேலே வந்து நல்லா காட்டன். நல்லா இருக்கு. குத்தாது. அவங்களுக்கு ரொம்ப கசகசன்னு வராது. காட்டன் எப்படியும் சின்ன பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் போட்டாலே கொஞ்சம் ஒரு மாதிரி தானே இருக்கும் இல்லையா? அழதான் செய்வாங்க. பொதுவாக வெளி இடத்துக்கு போனால் ரொம்ப அழுவாங்க. கஷ்டம் தான். இது பார்த்தீங்கன்னா இதுவும் கொஞ்சம் நல்லா போட்டுடலாம். அழகாக இருக்குது. குட்டியாக ரப்பர் கிளாத் நல்லா இருக்கு. இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் என்னோட தங்கச்சி சின்ன பிள்ளைலாம் இருக்கும்போது போட்டிருக்காங்க. இது என்னப்பா? இது வந்து ட்ரெஸ்ஸு கூட சேர்த்து இதுவும் வாங்கிட்டு வந்தாங்க பாப்பாவுக்கு. பேபி கிஃப்ட் பேக் ஹிமாலயா. விளம்பரம்? விளம்பரம்லாம் இல்லை. நாங்கள் அந்த அளவுக்குலாம் பெரியலாம் வரல. சரி, இல்லை என்ன இருக்குன்னு பார்த்துருவோமா? இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி எத்தனை வந்துடுது? 1 2 இந்த மாதிரி பாக்ஸ் வந்து இது ஒன்று தான். அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தவங்க கூட வந்து அந்த ஹிமாலயா பவுடரும் அப்புறம் சோப்பும் மட்டும் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அதெல்லாம் அங்கே இருக்குது. இது என்ன யூஸ் தெரியுமா? உனக்கே தெரியாது. இது இப்போ தான் பாக்கியம். இது வந்து பேபி பவுட்ரு. இது வந்து அப்புறம் இது வந்து ஆயில் மசாஜ் பண்ணுறது. அதாவது இது நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். நாங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் தான். ஆமாம், இந்த தேங்காய் எண்ணெய் தான். செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயா? சுத்தமான எண்ணெயா கேட்டேன். நீங்கள் இல்லை ஆனால் அப்படி போட்டிருக்கோம் டப்பாவில்.
அப்புறம் இது சோப்பா? வந்து சோப்பு. இப்பவும் சோப்பு போடலாமா? ம் நாங்கள் போடுதோம். பவுடரே போடக்கூடாதுன்ட்டு நிறைய நான் வீடியோவில் பார்த்துருக்கேன். நீங்கள் என்னென்னா எனக்கு தெரியாது. ம் இது பேபி லோஷன், பாடி லோஷன் நினைக்கிறேன். மொட்டையாக போட்டிருக்கு பேபி லோஷன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷாம்பு இது யூஸ் பண்ணலாம். இது வந்து பாப்பாவுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படியா? இப்போ ஷாம்பு போடலாமா? பாப்பாடா இந்த பாப்பாக்கு இல்லை, மேகாலுக்கு யூஸ் பண்ணாலும் இந்த இப்போமேவா அப்படி கேட்குறேன், இந்த ஸ்டேஜ்லேயே யூஸ் பண்ணியிருக்கேன்ட்டு. இல்லையா? ஆமாவா இல்லையா? எங்க அம்மா போட்டிருப்பாங்க எனக்கு ஞாபகம் இல்லை. இல்லை எத்தனை நாளுக்கு அப்புறம் நீ போட்டிருப்பா? எவ்வளோ நாளுக்கு அப்புறம் போட்டிருப்பா? நான் யூஸ் பண்ணது நம்ம வீட்டுக்கு வந்து 4 மந்த்துக்கு அப்புறம் தான். அப்படி சொல்லு. பாக்கெட் நெக்ஸ்ட். பச்சை நிறமே பச்சை நிறமே உங்களோட காம்பினேஷன் பேண்டீஸ். ஓகே ஓகே. நல்லா இருக்கு. இதெல்லாம் வெயிலுக்கு நல்லா இருக்கும். இதுக்கு தான் பாடிருக்கணும் பச்சை நிறமேனு. இல்லை வாவ் நல்லா இருக்கு. இதுக்கும் இந்த மாதிரி ஒரு சால் தூங்கிருந்தா இன்னும் சூப்பராக இருந்தது, அல்டிமேட்டாக இருந்திருக்கும். நல்லா இருக்கு. மின்னுது பளிச்சு பளிச்சுன்னு. நைட்டு கூட நல்லா இருக்கும். இன்னும் இருக்குதா? யாரு தெரியல. இது என்ன டிராயிங்ஸ்? பூக்கள், இலைகள். இந்த ஒரு கரடி உட்காந்துருக்கு. இங்கே 2 பட்டன் ஹார்ட்டோட இருக்குது. போகலாம். இது என்ன டவல்? ஹாஸ்பிட்டலில் டவலோ? அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கவர்மெண்ட்லேருந்து தருவாங்கல்ல அந்த ஐயோ தாய் செய்யினால ஐயோ மறந்து இருக்குல்ல, அதில் ஒரு ட்ரெஸ்ஸு. அதில் எத்தனை இருந்து? 2 செட்டு. ஒரே கலர். அப்புறம் பாப்பா படுத்துட்டு இந்த பெட்டு கூட அதில் உள்ளது தான். இதுக்கு கொசு வலியும் உண்டு, அது பிஞ்சிட்டு. ஆமாம் கரெக்ட். அப்புறம் இந்த துணி கெட்டுவாங்கல்ல, இது வந்து மொத்தம் 3 இருக்குது. ஓ இது கெட்டக்கூடியது தானே? ஆமாம் கோமணம் கரெக்டாக. ஐயோ அதான். ஆமாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா டவல், அதையும் பத்திரமா வச்சுருக்கோம் உள்ளே. அதில் ஒரு பாப்பா படம் வேறு போட்டுருக்கு. ஆமாம் பாப்பா படம் போட்டிருக்கு. இது வந்து ஒரு செட்டு தான் நினைக்கிறேன், மேலே போடுற அந்த கெட்டு ஷர்ட். சரி ஓகே. அப்புறம் ஐயோ இதுவும் இப்போ போட முடியுமா இல்லையோ? கொஞ்சம் ஒரு 5 மாதம் 4 மாதம் போடலாம். டக்கு பிடிக்கணுமா மறுபடியும் அதுக்கு? இது இல்லை இல்லை அழகா எம்ப்ராய்டரி ஒர்க் நல்லா இருக்கு. கலருமே நல்லா இருக்கு. குட்டி குட்டி ட்ரெஸ் குட்டி இதே மாதிரி ஒரு ட்ரெஸ் இருக்குது. அதே மாதிரியா? எல்லாம் கொஞ்சம் மாறி இருக்கு. அப்படியா? இப்போ நீ இடத்துல 2-3க்கு அதே தான் கலர்லேருந்து எல்லாமே சேம் கலர். ஆமாம் ஒரே மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. எடு அதான்
ஆமாம்ல, ஒரே மாதிரி இருக்குல்ல. ரெண்டு சைஸுமே ஒரே சைஸ் தான். ஓ ஓ ஆமாம், கரெக்டு. ஓகே ஓகே. இது இப்போ போடலாம்ல? போடலாம். எனக்கு பிடிச்சிருக்கு. அப்படியே இல்லை, நல்லா கலர் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். ஜட்டியில் இடுப்பு டவல். இதுக்கு அந்த டவல் இதுவும் வந்து பேபி கிட்னு சொல்லி செட்டாக இருந்துச்சு. இது அப்புறம் ஒரு சோப்பு பவுட்ரு, அப்புறம் கண்மை போடுவோம் அந்த டப்பா, அப்புறம் ஃபீடிங் பாட்டில் ஒன்று, எல்லாம் செட்டாக இருந்துச்சு. நல்லா இருக்கு, சின்னதாக இருக்கு. இதெல்லாம் இப்போவே யூஸ் பண்ணலாம் உண்டு. ஆமாம், இப்போவே யூஸ் பண்ணு. ஆஹா, இதுவும் கொஞ்சம் மாடலில் தானே இருக்குது. இது ஒரே ட்ரெஸ் தானே, இதுவும் தனியாக இல்லை தானே, செட்டாக இருக்குது. பாக்கெட் மாதிரி. அப்படியா? ஆமாம், நாங்களாம் சின்ன பிள்ளை இந்த மாதிரி பாக்கெட் வந்து இதில் ஏதாவது போட்டு வச்சுக்கிடுவோம். கடல் மிட்டாய். சரி, உண்மையதான். சரிஞ்சு விழுந்துடாம. நம்ம கிட்டத்தட்ட நம்ம ஃபைனல் வரப்போகிறோம், வந்துட்டோம். இது ஒரே செட்டு, ஒரே மாதிரி இருக்குமா எல்லாமே? ஒரே மாதிரி. இது வந்து எப்படின்னா, இது எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எடுத்துகிட்டு வந்தாங்க, சரி போடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதனால இது செட்டா. கலர்ஸ் மட்டும் தான் வேறு வேறு, மற்றபடி ட்ரெஸ் எல்லாம் ஒரு இதுதான். இது என்ன வாங்கினாங்க? அனிதா இல்லையா? ஓகே ஓகே. ஏன் இங்கே வந்தவரும் வாங்கினாங்களோ? ஆமாம், இங்கே வந்த பிறகு அன்றைக்கி வள்ளிக்கு போனாங்கல்ல, அந்த அளவு வாங்கிட்டு வந்தாங்க. சரி, கலர்ஸ் மட்டும் தான் வேறு. நல்லா இருக்கு. இப்போ இந்த மாதிரி துணி தான் போடணுமா? இப்போனா ஒரு 40 நாள் கழிச்சதுக்கு அப்புறம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது அவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. சரி, எடுக்கணும். அவ்வளோதான், நம்ம ஃபைனல் வந்துருச்சோம், முடிஞ்சுது, அவ்வளோதான். எத்தனை ட்ரெஸ் இருக்குன்னு இப்போ ஏதாச்சும் கவுண்ட் பண்ணுவோமே? ஆமாம், இல்லை 4. இப்படி இருந்தா உள்ளே வச்சிடலாமே. ஓகே ஓகே, நீ கவுண்ட் பண்ணு. நீங்கள் முடிச்சுவீங்களா? பண்ணுறேன். அஞ்சு. இது 6. அப்பவுமே மடிச்சு வச்ச மாதிரி இருந்து, அப்ப நீ இப்படி போட்டிருக்கலாமே. எத்தனை தெரியல. 5 6 7 7 8. இந்த இடம் சேல்ஸுக்கு போதா? 8 தானே சொன்னேன். ஆமாம் ஆமாம், இங்கே வைக்கலாமே. கரெக்டாக தான் இருக்கணுமோ? 9. நீ எடுத்ததே நான் பேக் பண்ணிடுவேன். எத்தனை சொன்னேன்? 10 10 11 11 12
13 14 15 16 17 18 இது எப்படி இடம் இருந்தோம் இல்லை இருந்துச்சு அமுக்கி வச்சுட்டேன். 19 20 20 21 சரி 22 இடம் இல்லைப்பா. இதோடு சேர்த்தா 23. அப்புறம் இன்னொரு ட்ரெஸ்ஸு உண்டு, அது வந்து பாப்பாவோட பேர் சொல்லி விழாவோட போட்டிருந்தோம். அப்போ அதையும் சேர்த்தா 24. ஓகேவா? அவ்வளோதானே முடிஞ்சதா? அவ்வளோதான். ஓகே ஓகே ஓகே. இந்த இதுவும் இவ்வளோதான் இருந்திருக்கு. ஆனால் 25 4 ஓகே. இப்போ எங்கள் பாப்பாவுக்கு வந்திருக்க ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 25 ட்ரெஸ்ஸு வந்திருக்கு. ஆச்சரியமாக இருக்கு இல்லை? மேகாக்கு எவ்வளோ ட்ரெஸ் வந்துச்சா? மேகாவுக்கு எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ வரலன்னு நினைக்கிறேன். வந்திருக்காது, அது கொரோனா டைம். ஆமாம், அது வந்ததே பெரிய விஷயம். ட்ரெஸ்ஸு வந்ததே பெரிய விஷயம். ஆமாம், ஏன்னா ட்ரெஸ்ஸு நிறைய பேர் வந்து எடுக்க முடியாததால நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஹார்லிக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஹார்லிக்ஸு சோப்பு. ஒரு சிலர் வந்து ட்ரெஸ்ஸு. அதுக்கப்புறம் வந்து எங்களை வீட்டில் கொண்டு விட போகும்போது மறுபடியும் ஒரு சிலர் வந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. இப்போ மேக்னாக்கு பரவாயில்ல, நல்ல ட்ரெஸ் வந்திருக்கு. கொஞ்ச நாள் நம்ம துணி வாங்க வேண்டாம், அப்போ தானே? துணி வாங்க வேண்டாம், நம்ம வாங்குவோம். உனக்கு பிடிச்சது வாங்குவோம். பிறகு பாப்பா பின்னாடி படுத்துருக்கா. சரி, ஓகே, அவ்வளோதான். வேறு ஏதாச்சும் ஒரு நல்ல வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தேவி கண்ணா. பாய். பாய். இல்லை, என்ன வீடியோ போடனே தெரியல. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வேலை இப்படி பண்ணுங்க, ஸோ அப்படி பண்ணுங்கன்னுங்க, அப்புறம் பண்ணலாம். ஓகேவா? பாய்.